இந்த ஜக்காத்தை நீங்க ஒழுங்கா கொடுத்தீங்களா? நான் கேட்கிறேன். ஜக்காத்தை ஒழுங்கா கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இவ்வளவு சம்பாதிக்கிற, எவ்வளவு நாள் சம்பாதிக்கிறது அனுமதிக்கிறான் அல்லாஹ். எந்த பாவமும் இல்ல, கோடி கோடியா சம்பாதிக்க. வேற வேற மார்க்கத்துல எல்லாம் பணத்தை தொடாதேமா, நடக்காத காரியத்தை சொல்லுவான். அவன் சாமியார்கள் அழிட்டு போயிருவான். ஆசை அருமீன், ஆசை அருமீன், ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன்மா, ஆசை அறுத்துரு, ஆசை அறுத்துருமா. ஆசை உன்னை அறுக்க சொல்லல, நல்லா சம்பாரி, கோடீஸ்வரன் ஆகும். எத்தனை 10 கோடீஸ்வரன் வேண்டாம் ஆகும், 1000 கோடி வேண்டாம் கொண்டுட்டு போ. யார் இஸ்லாம் தடையே செய்யல, எந்த ஊரு உனக்கு தடையும் பண்ணல. என்ன பண்ணுது? ஒரு 2.5% கொடுத்துருப்பா. உன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து, உன்னுடைய சொத்துல இருந்து, உன்னுடைய இருக்கிற காசுல இருந்து, தங்கத்துல இருந்து, உனக்கு இருக்கிற பில்டிங்ல இருந்து ஒரு 2.5% அடுத்தவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்துரு, கம்பல்சரியா கொடுத்துரு. இந்த 100க்கு 2 கொடுக்க உனக்கு வரலன்னா என்ன நீ மார்க்கத்தில் இருக்கிற? எல்லாத்தையுமே அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் உனக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கி எவ்வளவு வேண்டாம் அனுபவிச்சுக்க, எந்த கொஸ்டின் வராது. சுலைமான் நபி அனுபவிக்கலையா? சுலைமான் நபிக்கு என்னென்னமோ கொடுத்தான் அல்லாஹ். எப்படி கொடுத்தான்? அந்த ஒரு பெண்மணிய பக்கத்து நாட்டு அரசியை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிக்கிட்டு வந்தா அந்த அம்மா நடந்து வரும் பொழுது அந்த அரண்மனையில் இருக்கிற தரையில கால் வச்ச உடனே தண்ணி மாதிரி இருக்கு. அந்த தண்ணின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யுது? கீழே அடையில தூக்குது. ஆனா தண்ணி இல்ல, தண்ணின்னு தெரிகிற அளவுக்கு தர போட்டு வச்சிருக்காரு சுலைமான் நபி. அதெல்லாம் தப்பு கிடையாது, குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். ஆனா ஹலாலான முறையில் நீ எப்படி வேணா அனுபவிச்சுட்டு போ, தப்பு கிடையாது. அது உன்னுடைய அது ஹைருங்கிறான் அல்லாஹ், அனுமதிக்கிறான். இப்படி அனுமதிச்சுட்டு கொண்ட என்ன எதிர்பார்க்கிறான்? 2%. எத்தனை பேர் கணக்கு பார்த்து கொடுக்குறீங்க? கொடுத்தா பிச்சை எடுப்பானா? கொடுத்தா தெருத்தரவு அடைவானா? கொடுத்தா பள்ளிவாசல்ல வந்து குமராளி வந்திருக்குன்னு சொல்லுவானா? கொடுத்தா கையேந்துக்கிட்டு பாருங்க, தொழுதுட்டு சும்மா தொழுது வர முடியுதா? வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு வெளியே வந்தோம்னு சொன்னா முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தாய்மார்களும் முதியவர்களும் கண்ணு தெரியாத நிக்கிறாங்களே, பக்கத்து வீட்டுல ஏழை இருக்கிறாங்க. இதெல்லாம் நினைச்சு பாத்தியா? இந்த 2% ஜக்காத்து கொடுக்க கூட மனசு இல்லைன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன நீங்க பின்பற்றீங்க? எந்த கடமையை கடைசியா வலியுறுத்தினாங்களோ தொழுக நோம்போட ஜக்காத்தையும் வலியுறுத்தி இதை செஞ்சா என்னோட இருப்பேன் சொன்னாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இருக்க உனக்கு ஆசை இருந்தால் ஜக்காத்தை கணக்கு பண்ணி கொடு. கொடுத்த குறையும் நினைக்கிறியா? இல்ல, அல்லாஹ் சொல்றான் யமஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். குர்ஆனுடைய கேரண்டி. வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், சதக்காவில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். கொடுத்து பாரு, 1க்கு 10 தருவான். உனக்கு வச்ச இடம் இருக்காது, 1 கொடு, 10 அள்ளி போடுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சதக்கா என்பது, தர்மம் என்பது, அடுத்தவர் கொடுக்கிறது என்பது உனக்கு பரக்கத்தை செய்யும், அதிகப்படியான வளர்ச்சியை தரும், குறைந்த காசுல நிறைய நன்மைகளை பெற்று தரும்னு சொல்லி அல்லாஹ் கேரண்டி தர்றானே. அந்த ஜக்காத்தை உங்கள் வாழ்க்கையில கடைப்பிடியுங்கள்.